பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் இப்படி சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. வாங்க நாம் தேவ வசனத்திலேருந்து இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். தேவனை குறித்து நாம் வசனங்களிலிருந்து தியானித்து அவர் யார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு தெரியுங்களா, நம் தேவன் ஒரு யுத்த வீரன் என்று இல்லைங்களா? நம்ம கேட்டிருக்கிறோம். இதை குறித்து அநேக பாடல்களை நம்ம பாடுகிறோம். நம் தேவன் ஒரு யுத்த வீரனாக இருக்கிறார். ஏன் அவர் யுத்த வீரனாக இருக்கிறார்? அவர் நமக்காக போராடுகிறவராக. He fights for us. Praise the Lord. நம் ஆங்கிலத்தில் ஒரு பாடல் பாடுகிறோம் இல்லைங்களா? God is fighting for us, pushing back the darkness. அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். அவர் இருளை பின்னாடி தள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? லைட்டிங் அப் his kingdom that cannot be shaken. அவருடைய ராஜ்யத்தை அவர் விலக்கு ஏற்றி, அந்த அசைக்கப்படாத ராஜ்யத்தை விலக்கு ஏற்றி கொண்டிருக்கிறாரு. தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. நமக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த யுத்த வீரனை குறித்து சில வசனங்களை நாம் பார்த்து அவரை குறித்து நாம் அறிய போகிறோம். முதலாவது யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சும்மா இருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நம்மளுக்கு விரோதமாக யுத்தங்கள் எழுப்பலாம் இல்லைங்களா? மக்கள் நம்மளுக்கு விரோதமாக போராட்டங்கள் செய்யலாம். எனக்கு தெரியாது என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியும். இந்த காலை வேளையில் உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் சும்மா இருங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் வார்த்தையை விட்டுடாதீங்க. நீங்கள் கோவப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நாம் நமக்காக யுத்தம் செய்யும் போது அதில் சில பிரச்சனைகள் வரலாம். நம்மளால அவ்வளோ பலன் இல்லை இல்லைங்களா? கொஞ்ச நாள் நம்மளால போராட முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்யும் போது, அவர் நமக்காக பரிந்து பேசும்போது, அவர் நமக்காக எழும்பி நிற்கும் போது, நம்மளுக்கு விரோதமாக யார் நிற்க முடியும்? யார் பேச முடியும்? யார் நம்மளுக்கு விரோதமாக செய்கைகளை செய்ய முடியும்? தேவனை இன்னைக்கு நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். என்ன மாதிரி யுத்த வீரன் நம்ம ஆண்டவர்னு சில வார்த்தைகளை நம்ம பார்க்கணுங்க. அவரை போல யாரும் இந்த உலகத்தில் இல்லை. அவரை போல யாரும் யுத்த வீரன் இந்த உலகத்தில் இல்லை. அவருக்கு விரோதமாக எந்த விதமான ஆயுதங்களும் இந்த உலகத்தில் இல்லை இல்லைங்களா? என்னோட நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் இப்படி பார்க்கிறோம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. எகிப்துக்கு பெரிய சேனை இருந்திருக்கலாம், பெரிய ஞானங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம், எப்படியெல்லாம் தேசங்களை ஆக்கிரமிக்கணும்ன்ற அவங்களுக்கு சில கல்விகளும் சில பயிற்சிகளும் இருந்திருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் பாடுறாங்க இல்லைங்களா? கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்று நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவர் பாருங்க, அவங்க எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியே வரும்போது அவங்களுக்கு ஒரு சேனை இல்லைங்க. அவங்களுக்கு யுத்தம் பண்ண ஆயுதங்கள் இல்லைங்க. அவங்களுக்கு யுத்தம் பண்ண ஒரு பெரிய ஞானமோ, எப்படி யுத்தங்களை ஜெயிக்கணுமோ ஒன்றும் தெரியாது. அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் யுத்தத்துல வல்லவர். இன்னைக்கு நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, எவ்வளவு உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய ஒரு எதிரி வந்தாலும் என் கர்த்தர் அவர் யுத்தத்துல வல்லவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் ஏசியா 42வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல இப்படி நாம் கர்த்தரை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு, யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு, யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு, முழங்கி கெர்ச்சித்து, அவர் முழங்கி கெர்ஜித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்கிறவர். இதுதான் உங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவர்தான் நம்ம ஆண்டவரா இருக்கிறாருங்க. சாதாரணமான தேவன் கிடையாதுங்க. யுத்தத்துல வல்லவராக நம் தேவன் இருக்கிறார். எரேமியா அவரை குறித்து இப்படி சொல்கிறார். 20வது அதிகாரத்துல 11ஆம் வசனம் எரேமியாவில் இப்படி நாம் பார்க்கிறோம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. இருக்கிறார். அவர் நம்மோட இருக்கிறார். இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி எங்க இருக்கிறாருங்க? உங்க கூட இருக்கிறார். உங்க குடும்பத்தோட இருக்கிறார். நீங்க போகையிலும் வருகையிலும் இந்த பராக்கிரமசாலி உங்களோட இருக்கிறார். ஆண்டவரை நம்ம நல்லா துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை குறித்து உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி எழுதி இருக்கிறது. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்கெல்லாம் யாருங்க? பாக்கியவான்கள். உங்களுக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும். பாருங்க, உங்களுக்கு சகாயம் செய்கிற கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும், மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே.
யாருங்க? நம்ம ஆண்டவருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு சகாயம் செய்கிற கேடகமா நம் தேவன் இருக்கிறாருங்க. ஆண்டவர் ஆங்கிலத்தில் he is the sword of our majesty. praise the lord. நம்மளுக்கு ஜெயம் கொண்டு வருகிற நம்ம தேவன், அவரே நம்மளுக்கு கேடகமா இருக்கிறார். அவரே நம்மளுக்கு பட்டயமா இருக்கிறாருங்க. உங்களுக்கு விரோதமா யார் என்ன ஆயுதத்தை எழுப்பி வந்தாலும் ஏன் நம்ம பயப்படணும்? நம்ம ஆயுதம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஆயுதம் யாருனாலும் உண்டாக்கப்பட்ட ஆயுதம் கிடையாது, இல்ல தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஆயுதம் கிடையாது. அவர் சொல்கிறாரு, நானே உனக்கு கேடகமும் நானே உன் பட்டயமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இல்லைங்களா? எதிரி குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. when the lord is the sword of your majesty there is nothing to be afraid of. hallelujah. கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார். உபாகமம் 9வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை, நம் தேவன் நம்மளுக்கு முன்பதாக கடந்து போய் கொண்டிருக்கிறாரு என்பதை அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல, அவர் எப்படி இருக்கிறாருங்க? ஒரு பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். நம்மளுடைய எதிரிகளை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்ல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் முன்னாடி நான் போறேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஒரு பட்சிக்கிற அக்கினியை போல நான் போறேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு எது உங்களுக்கு விரோதமா வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. என் தேவன் என் முன்னாடி போய்கொண்டிருக்கிறார். பட்சிக்கிற அக்கினியாய் போய்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக என் எதிரிகளுக்கு ஒரு வீழ்ச்சியை ஆண்டவர் கொண்டு வருவார். என் எதிரிகளுக்கு ஒரு தோல்வியை தேவன் கொண்டு வருவார் என்ற நிச்சய நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டுங்க. பிசாசு நம்மளுக்கு விரோதமாக அநேக காரியங்களை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் மந்திரம் பண்ணி இருக்கிறாங்க, சில காரியங்களை எங்களுக்கு விரோதமாக செய்திருக்கிறாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க, ஏவி விட்டுருக்கிறாங்க, அநேக காரியங்கள் குறித்து இன்னைக்கு விசுவாசிக வீட்டில் இருக்கிறோம். சில கலக்கங்கள் உண்டுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், அதை குறிச்செல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த அக்கினிக்குனா ஒரு பெரிய தீ, பட்சிக்கும் அக்கினி உங்க முன்னாடி போய் கொண்டிருக்கிறது. உங்க எதிரிகளை அந்த அக்கினி அழித்து போடும் என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம யூத ராஜ சிங்கம் நம்மளோடு இருக்கிறாருங்க. ஏசாயா அவரை குறித்து இப்படி சொல்லுகிறார், 31 அதிகாரம் 4வது வசனம் 5ஆம் வசனத்துல, கர்த்தர் என்னோடு சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மளுக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்கிறவரா இருக்கிறாரு. பறந்து காக்கிற பட்சியை போல அவர் என்ன பண்றாரா? எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேமின் மேல் ஆதரவாக உங்க மேல நீங்க பார்க்கும் போதே பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் உங்களை பார்த்து இருக்கிறாருங்க, பாதுகாத்து இருக்கிறாருங்க. அவர் செட்டையின் கீழே நம்ம அடைக்கலம் பொறிந்து இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம் தேவன் நம்மளுக்காக யுத்தம் செய்கிறவர், நம்மளை காக்கிறவர், அவரே கேடகமா இருக்கிறவர், அவரே பட்டயமா இருக்கிறவர், அவரே நம்மளுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். உபாகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்காக. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவரா இருக்கிறாருங்க. அதே போல 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் இப்படி பார்க்கிறோம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்துறாருங்க, தேவன் உங்களோட இருக்கிறார். நீங்க கலங்காதீங்க. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த கிரியை செய்தாலும் நம்ம கண்கள் அதை பார்க்க தேவன் நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். அவர்களுக்காக பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று
ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம் தேவன் யுத்த வீரனா இருக்கிறார். அவரை மிஞ்சி கொள்ள வேற வல்லமை இந்த உலகத்துல இல்லை. சர்வ வல்ல தேவன் நம் தேவனா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்க யுத்தங்களை நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, நீங்க பேசாதீங்க, நீங்க போராடாதீங்க. ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா இருந்து உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண நீங்க விடுங்க. நிச்சயமாக கிரேட் இஸ் யுவர் விக்டரி. அப்படி நாம் செய்யும் போது பெரிய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது நிச்சயம். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிதாவே, இந்த காலை வேளையில உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவரே நாங்க சத்தியங்களை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை முழு இருதயத்தோடு நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா. சில வீட்டுகளில் இன்னைக்கு ஆண்டவரே, சில குடும்பங்கள்ல, சில தட்டிப்பட்ட வாழ்க்கைகள்ல, சில வேலை ஸ்தலங்கள்ல ஆண்டவரே சில யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த யுத்தங்கள் கலக்கங்களை கொண்டு வந்திருக்கிறதப்பா. சில பாரங்களை எங்க மேல வைத்திருக்காதப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கலங்கி போகாமல் அப்பா நாங்கள் அமைதியா இருந்து உமக்கு எல்லாவற்றையும் நாங்கள் கொடுத்து அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தையா நாங்கள் பலத்தோட ஆண்டவரை உம்மண்டையில பலன் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை உம்மண்டையில நாங்கள் திருடமாய் இருக்க அமைதியா இருந்து உமக்கு ஒப்பு கொடுத்து நீர் யுத்தம் செய்து நீர் கொடுக்கிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருத்தரும் இந்த காலை வேளையில நீங்க ஆசீர்வதிங்க. தேவ சமாதானம் எங்க சூழ்நிலைமைகள்ல தேவ சமாதானமும் தேவன் கொடுக்கிற அந்த நம்பிக்கையும் எங்க இருதயத்தை நிரப்பட்டும் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது கூறப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு வருகிறீர், எங்களோடு நீர் இருக்கிறீர், பச்சைக்கு மக்கினியாக நீர் எங்க முன்னாடி போய்கொண்டிருக்கிறீர் என்ற தைரியத்தோடு நாங்க போக எங்களுக்கு புது பலன் தாங்க. ஆசீர்வதிங்க. சபையார் எல்லாரோடு நீங்க இருங்கப்பா. கரம் பிடிச்சு இன்னைக்கு நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.